அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். அஸ்பத் குருப்ய நமஹா, அஸ்பத் பரமகுருப்ய நமஹா, அஸ்பத் சர்வகுருப்ய நமஹா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா, ஸ்ரீமத் வரவரமணி நமஹா, ஸ்ரீ குருங்கமணி நமஹா. பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். மதுரகவி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி. பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம். நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவாவசு வருஷம் தக்ஷணாயனம் கிரீஷ்ம ருது கர்க்கடக ஆடி மாதம் 16ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 1 ஆகஸ்ட் 2025. நாள் முழுவதும் அஷ்டமி. சுவாதி நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்குது. சித்தயோகம், சாத்வீக நாம யோகம், பத்ரை கரணம். இன்றைக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள், சேரமான் பெருமான் நாயனார் குரு பூஜை. அகசு நாழிகை 31:08, தியாஜ்யம் நாழிகை 6:05. இன்றைய புண்ணிய திதி ஆடி மாதம், வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை 1, நேத்திரம் 1, ஜீவன் அறை. இன்றைய கர்க்கடக லக்ன இருப்பு நாழிகை 2, வினாழிகை 45. சூரிய உதயம் காலை 5:55. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். மிதுன ராசியில் புதன், குரு, சுக்கிரன். கர்க்கடக ராசியில் சூரியன். சிம்ம ராசியில் கேது. கன்னியா ராசியில் செவ்வாய். துலா ராசியில் சந்திரன். கும்பராசியில் சனி வக்ரநிலையில் மற்றும் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய அனுகூலங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள் நமக்கு காத்துக்கிட்டு இருக்குது. எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்தில் ஒரு சக்ஸஸ் இன்னைக்கு உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை ஆகியவை விலகும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும். ரத்தம் சம்பந்தமான உறவுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் சஞ்சாரம் பண்ணினாலும் இன்றைய நாளில் தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். மனதில் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். புதிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் உண்டாகும். எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு திருப்தியாக இன்னைக்கு நடக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்களாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி, முன்னேற்றம் காணப்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை
மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் தொடங்கும். ஒரு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போகிறது. பல வகையிலும் நன்மைகள் உண்டாகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். எந்த காரியமும் உங்களுக்கு இன்னைக்கு அனுகூலமாக நடக்க போகிறது. எந்த விஷயத்திலும் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். தந்தை வழி உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து முரண்பாடுகள் விலகும். தந்தையாரால் அனுகூலம் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி என்பவர்களே, கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடத்துல சனி, 4ஆம் இடத்துல சந்திரன், குரு பார்த்துடுறார். ஒரு பெரிய நன்மைகள் நமக்கு இன்றைக்கி நடக்க போகிறது. நடக்காது அப்படின்னு நினைத்த காரியங்கள் கூட இன்றைக்கி நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். மனதில் இருந்து வந்த சஞ்சல நிலை விலகப் பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் என்று உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் ஒரு அனுகூலம், ஒரு மாற்றம் இன்றைக்கி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை ஆகியவை நீங்க பெறுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. சிம்ம ராசி அன்பர்களே, தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நண்பர்கள் உறவினர்களால் பெரிய அனுகூலம் உண்டாகும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். வாழ்க்கை துணையால் ஒரு நல்ல மாற்றங்களை இன்று நீங்கள் சந்திப்பீர்கள். வாழ்க்கை துணை வகையில் இருந்து வந்த மன கசப்பு, மன கருத்து வேறுபாடுகள் நீங்கும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் நீங்கும். ஒரு புதிய உத்வேகம், புதிய உற்சாகம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் காணப்படும், நிச்சயமாக காணப்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். புதிய மாற்றங்களுக்கான ஒரு நாள் இன்னைக்கு அப்படின்னு கண்டிப்பான முறையில் சொல்லலாம். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து ஒரு பெரிய உத்வேகம், ஒரு பெரிய மாற்றம் இன்னைக்கு உங்களுக்கு காத்துருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, குழந்தைகளால், குடும்பத்தினரால் பெரிய அனுகூலம், பெரிய மாற்றங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் விலகப் பெறுவீர்கள். பொதுவாக இன்றைய நாளில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியிலேயே சம்பந்தம். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்க போகிறது. குழந்தைகளுடைய ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தாருடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றங்களை நீங்கள் இன்று பெறப்போகிறீர்கள். அனைத்து வகையிலும் மாற்றங்கள் வந்து சேரும். எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும்.
எந்த முயற்சியும் உங்களுக்கு அனுகூலமாகும். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் சஞ்சலம், பயம், கவலை விலகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம், முன்னேற்றம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்கள், இன்றைய நாளில் சுபவிரய செலவுகள் உண்டு. தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்திலுமே ஒரு நல்ல அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு முன்னேற்றம், ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. தனுர் ராசி என்பர்கள், 5ஆம் இடம் ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க. இந்த 5ஆம் இடத்தை சந்திரன் பார்த்துடுறார், அதனுடைய அதிபதி செவ்வாய் பார்த்துடுறார். ஒரு பெரிய அனுகூலம், ஒரு பெரிய மாற்றம் இன்னைக்கு உங்களுக்கு காத்துன்னு இருக்கு. ஒரு விஷயத்தை எடுத்துனோம்னா அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய இந்த இரட்டை மனநிலை என்பது மாறும். தைரியமாக தன்னம்பிக்கையோட அடித்து தூள் கிளப்புவீங்க, பட்டையை கிளப்புவீங்கன்ற நாளில் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். எல்லா காரியமும் இன்னைக்கு உங்களுக்கு அனுகூலமாக நடக்க போகிறது. பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, 4ஆம் இடம் ரொம்ப பலமாக இருக்குது. தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்குது. புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும், கடன் சம்பந்தமான விஷயங்கள் தைரியமாக இன்றைக்கி நீங்கள் முடிவெடுங்க. பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் எப்போதுமே உங்களுக்கு இன்று காணப்படும். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பொதுவாக இன்றைய நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கும். நட்சத்திரநாதன் சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கார். ரொம்ப அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு. சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் எடுத்துட்டோம்னா தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. கும்பராசி அன்பர்கள், திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 கிரகங்களுடைய ஆதிபத்தியம். எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எந்த காரியத்திலும் தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும். இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சுபவிரய செலவுகள் உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி, முன்னேற்றம் காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கவனமாக, எச்சரிக்கையாக பார்த்து செய்யணும்.
வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக பயன்படுத்தும். சில நேரங்களில் நாம் அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் நமக்கு சில சங்கடங்களை கொடுக்கலாம். ஸோ எந்த ஒரு காரியத்திலுமே நிதானம், பொறுமை, கவனம் என்பது அவசியம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை யோகங்கள் ஏற்படும். தடைபட்டிருந்த கல்வினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் மிகப்பெரிய அனுகூலம் ஏற்படும். உங்களுடைய உழைப்பினை மற்றவர்கள் மதித்து நடப்பார்கள். ரொம்ப அற்புதமான ஒரு நாள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, மஞ்சள் மற்றும் நீலம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.